அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞ்சர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தின் இப்பயணத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். என்று 9ஆம் செய்யுளில் நாம் நிற்கிறோம். அதில் 3ஆம் கருத்தினை இன்று பார்க்கிறோம். மூடர் விரும்புபவை என்கிற அந்த தலைப்பின் கீழ் வருகிற அந்த 3ஆம் அந்த விரும்புகின்ற அந்த மூடத்தனம் என்ன? பெருமை உடையார் இனத்தின் அகறல், உரிமையில் பெண்டிரை காமுற்று வாழ்தல், விழுமிய அல்ல துணிதல், இம்மூன்றும் முழு மக்கள் காதலவை. 3ஆம் கருத்து, விழுமிய அல்ல செயல்படுத்துதல், விரும்புதல், விளையுதல், அதை நடத்துதல், அதை முன்னெடுத்தல் என்றெல்லாம் இருக்கிறதே, அது கூடாது. எது விழுமியமோ, எது இறையாட்சிக்குரியதோ, எது அறமோ, எது தமிழ் கூறும் நல்லுலகு சுட்டி காட்டுகின்ற உயர்தன்மையோ அதை கடைப்பிடித்தாக வேண்டும். இல்லையேல் அதற்கு எதிரானவை எல்லாமே மூடத்தனமானது தான். அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அந்த வகையில் இன்று இங்கு செய்யப்படக்கூடாத செயலை இங்கு செய்வதற்கு எவராது இங்கு முன் வந்தால் அது தகாத ஒரு செயல், அது மூடத்தனம் என்று உறுதியாக்கப்படும். வள்ளுவர் ஒரு குறளில் இவ்வாறு சொல்லுகிறார்: நல்லினத்தின் ஊங்கு துணை இல்லை, தீ இனத்தின் அல்லற்படுப்பதும் இல். பொருள் என்ன? அதாவது நல் இனத்தை விடவும் நல்ல ஒரு தோழமை, நல்ல ஒரு துணை வேறு எதுவுமே இல்லை. நல் இனம்னா என்ன? இங்கே ஜாதி கிடையாது. வள்ளுவர் ஜாதியை சாடுகிறவர். ஆக இனம் என்பது அது ஒரு குழு, அது ஒரு குடும்பம், அது ஒரு மக்கள் இனம், சான்றோர் அவை, மேன்மக்கள், இப்படிப்பட்ட நல்லவர்களெல்லாம் இருக்கிறார்களே, அவர்களை போன்ற ஆற்றல், துணை, வலிமை வேறு எதுவுமே இல்லை. அவங்க தான். வேறு என்ன தனக்கென்று தனித்திறமைகள், ஆற்றல்லாம் இருந்தாலும் நாம் சேர்கின்ற அந்த குழு இருக்கிறதே, அவங்க சான்றோர்களாக இருந்தால் அந்த துணையே வலிமையானது. அதே போல நாம் சேர்கிற தீய இனம் இருக்கு பாருங்க, எல்லாம் குடிச்சிட்டு கும்மாளம் போடுறது, அல்லது தகாத செயலை செய்வதற்கென்றே அங்கே ஒரு குழு இருக்கிறது, அல்லது கொள்ளையடிக்கிறது. இன்றைக்கி இருக்கிற பல்வேறு வகையான கட்சிகளுடைய அந்த கூட்டமைப்புகள், எதுவும் நடக்கட்டும், எங்களுக்கு ஆட்சி பிடிக்கணும், அதுக்கு நாங்கள் இந்த மாதிரி செய்வோம், ஒரு கொள்கை கிடையாது. இப்படிப்பட்ட தன்மையில் கொள்கையற்ற கூட்டணிகள் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. அவை எல்லாம் தான் கைமைத்தனம். அப்படிப்பட்ட அந்த தீ இனத்தை விடவும் கெடுதல் வேறு எதுவுமே இல்லை. ஆக எந்த ஒரு நல்லவர் என்றாலும் சரி, இப்போ சாக்கடை ஓடுது, அந்த சாக்கடையில் நான் அந்த சாக்கடையை மாற்ற போகிறேன், நல்ல தண்ணி ஒரு வாளி அங்கே ஊற்றினா என்ன ஆகும்? அந்த ஒரு வாளி தண்ணியும் சாக்கடையாக தான் ஆகும். அதான் அதனுடைய தன்மை. ஆக இந்த மாதிரியாக அந்த தீ இனத்தோடு கூட்டு சேர்கின்ற அந்த தன்மை இருக்கிறதே, அது கூடாது, அது தீமை தரும். அப்படி இல்லை, அப்படிலாம் தீமை தராது, நான் அதில் இணைஞ்சுக்கிடுறேன் என்று போனால் அதான் மூடர் விரும்புகிறவை. மூடராக இருக்கிறோம், அதான் விரும்புவான். ஆக இங்கு நன்மைத்தனத்தை அங்கு எவர்தான் சான்றோர்கள் சுட்டி காட்டினாலும் அது தலையில் ஏறாது. ஏன்னா அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் தீயத்தன்மையில். காரணம் மூடர். இங்கு மூடர்களுடைய எண்ணிக்கை குறைய வேண்டும். மாறாக அறிவாளர்கள், சான்றோர்கள் இவர்களெல்லாம் உயர வேண்டும். அதற்குரிய சூழல் இங்கு உருவாக்கப்பட வேண்டும். அதற்குத்தான் இத்தகைய நன்னெறிகள், இத்தகைய திரிகடுகம், திருக்குறள் போன்றவையெல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற பேர் உண்மைகளாக இருக்கின்றன. அந்த வகையிலெல்லாம் வாழ்வதற்கு, இன்று உறுதி ஏற்பதற்கு, நாம் இந்த திரிகடுகத்தை மீள் உறுதி செய்து கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். இன்று ஒரு தனித்தமிழ் சொல்லை நாம் உள்ளத்தில் பதித்து கொள்ளலாம். நயன்மைப்படுத்துதல் அப்படின்னா என்ன? நயன்மைனா என்ன? அதாவது தமிழில் சில நேரங்களில் ஒரு சொல், அந்த சொல்லுக்கு எதிர்வகை ஆ என்று தொடங்கி வைக்கிறாங்க. அது தமிழ்னு சொல்கிறாங்க. இப்போ நீதிக்கு எதிரானது எதிர்ப்பதம் என்னது? அநீதி, நியாயம், அநியாயம், தர்மம், அதர்மம், சுத்தம், அசுத்தம், இவை எல்லாமே தமிழ் இல்லை. என்று எதிர்ப்பதம் வந்தால் தமிழ் இல்லை. அப்போது நியாயப்படுத்துதல் என்பது அது சமஸ்கிருத சொல். ஏன்னா அதுக்கு எதிர்ப்பு அநியாயப்படுத்துதல் என்பதாக மாறும். அப்படின்னா அந்த நியாயம் என்பதற்கு தனித்தமிழ் என்ன? அது வேறொன்றுமில்லை, நயன்மை. நயன்மை. ஆக நயன்மைப்படுத்துதல். இங்கு நேருகின்ற குற்றங்கள் எல்லாம் நயன்மைப்படுத்தப்படக்கூடாது. அதான் விடுதலை புலிகள் ஈழத்திலே அங்கு ஒரு முழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். என்னவென்றால்,
தவறுகள், குற்றங்கள் நயன்மைப்படுத்தப்படக்கூடாது, அவை திருத்திக் கொள்ளப்பட வேண்டும். இங்கு நாம் செய்கிற எந்த குற்றம் என்றாலும் சரி, நான் இதுக்காக தான் செய்தேன், அதனால தான் செய்தேன், வேறு வழி இல்லை, அப்படி இப்படி என்று இங்கு நயன்மைப்படுத்துவதற்குரிய காரணங்களாக அறிவுகள் இங்கு பெருகியிருக்கு. கூடாது, திருத்திக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இந்த வகையில் இந்த மூடர்களுக்குரிய அந்த செயல்கள் எவையெல்லாம் இருக்கின்றனவோ, அதாவது நல்ல சான்றோர்கள் அவையிலிருந்து விலகி போகுதல், அது மூடத்தனம். அதை போன்று நமக்கு உரிமை இல்லாத ஒரு பெண்ணின் மீது ஆசை கொள்ளுதல், அது மூடத்தனம். அதை போன்றே செய்யக்கூடாதவற்றை செய்வதற்குரிய ஒரு சிறப்புக்குரியது என்று எண்ணுவது என்பது மூடத்தனம். இந்த மூடத்தனத்துக்குரிய அந்த செயல்களெல்லாம் தவிர்க்கப்பட்டாக வேண்டும். அதற்குரிய அழைப்பை தருகிற இந்த திரிகடுகத்தை உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.